சென்னையில் ஜிம் பயிற்சி மேற்கொண்டு வந்த இளைஞர் திடீர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர் சென்னை காசிமேடு ஜீவரத்தினம் நகரை சேர்ந்த 35 வயது ராம்கி. இவர் காலடிப்பட்டியில் உள்ள தனியார் ஜிம்மிற்கு சென்று கட்டுக்கோப்பான உடலை பெறுவதாக நினைத்து ஜிம் பயிற்சியாளரான தினேஷ் சந்திரமோகன் என்பவர் பரிந்துரைத்த ஊக்க ஊசியை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் திடீரென வயிற்று வலி ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராம்கியை பரிசோதித்த மருத்துவர்கள் இது சாதாரண வயிற்று வலி இல்லை, அவரது கல்லீரல் பாதிக்கப்பட்டு உள்ளதாக கூறினர். இதற்காக சிகிச்சை பெற்று வந்த ராம்கி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மருத்துவ ஆலோசனை ஏதுமில்லாமல் உடல் வலிமை பெறுவதற்காக ஊசி கொடுத்ததால் தான் ராம்கி உயிரிழந்தார் என அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் காசிமேடு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். டைமில் எப்பொழுதுமே அன்டைம் தான் வருவார். நிறைய ஹெவி டோஸ் இன்ஜெக்ஷனு டேப்லெட்டு நிறைய அந்த ப்ரோட்டீன்லாம் நிறைய எடுத்திருக்காரு. சிக்கன் நிறைய யூஸ் பண்ணார். நான் எவ்வளோ சொன்னேன், அவர் அதை கேட்கவே இல்லை. கேட்காம அது போயிட்டு 3 மணிக்கு வர்றது, 4 மணிக்கு வர்றது, இதே மாதிரி வந்து ஹெவி டோஸ் போட்டு நான் போடும் போதே சொன்னேன் சார், அதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு. அதை கூட அவர் கேட்கவே இல்லை. கேட்காம அதிகமாக இது பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு அதிகமாக எடுத்து ஹெவி டோஸ் எடுத்ததுனால தான் சார் அவருக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருந்துச்சு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.